1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி இருக்குதுல்ல. வார்த்தை அப்படிதாங்க சொல்லியிருக்குது. ஆனால் என்னால் அந்த உலகத்தில் ஜெயிக்க முடியலை அப்படின்னு புலம்புறீங்களா? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு கேட்டால், எனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு விசுவாசம் இருக்க போய் தான் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இயேசுவானவர் தம்முடைய சீஷரை பார்த்து சொல்கிறாங்க, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காரியத்தை அவங்க முழு மூச்சாக ஜெயிக்கக்கூடிய விதத்தில் அவங்களோட விசுவாசம் பெரிதாக இல்லாமல் ஒரு சின்ன அளவாக இருக்குது. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு சில காரியங்களில் ஜெயம் பெற முடியலை அப்படிங்கும் பொழுது அந்த அற்ப விசுவாசம் தாங்க காரணமாக இருக்குது. அப்போ இந்த விசுவாசம் பெறுகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதே தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால் வரும் அப்படின்னு. தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்க நம்மளுக்குள்ளாகவே அந்த விசுவாசின் அளவு பெரிதாகும். அப்படி பெரிதாக வரும் பொழுது இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விருப்பப்படி நிச்சயமாகவே ஜெயிக்க முடியும்.